இப்போ நீங்க சாப்பிடுற மட்டன் குழம்பு எல்லாம் ருசி இல்லைன்னு தோணுதா? அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? மண்பானை தான் இல்ல. இப்போ நான் காட்டுறேன் நம்ம காலத்து உண்மையான மட்டன் குழம்பு. இப்போ கவனமா கேளு. அளவுகள் தப்பா போனா ருசி போயிடும். மட்டன், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி விதை டியூ டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, பட்டை 1 சிறு துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, கசகசா 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன். முதல்ல இந்த எல்லா மசாலாவும் லேசா வறுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அரைச்சாதான் சரியான கிரீமி குழம்பு வரும். வறுத்த மசாலா குளிர்ந்ததும் தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து அரைக்கணும். கேஸ் அடுப்புல வேணாம், இந்த குழம்புக்கு தீயில தான் சமைக்கணும். அப்பதான் அந்த நாட்டு வாசனை வரும். எண்ணெய் ஊத்து. முதலில் கிராம்பு, பட்டை, சோம்பு. இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை பொரிக்கணும். அவசரப்படாதே, இங்க தான் ருசி ஆரம்பம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதக்குங்க. இப்போ தக்காளி போடு, அது நல்லா கெட்டியாக உருகணும். இப்போ ட்ரை பவுடர் போடணும். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் தான் கலக்கணும். இப்போ மட்டன் போடு, அதை மசாலாவோட நல்லா கலக்கணும். அவசரமா தண்ணி ஊத்தாதே. இப்போ அரைச்ச மசாலா போடு, நல்லா மிக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் மட்டும் தண்ணி 2 கப். மூடி வைத்து 40 முதல் 45 நிமிஷம் மிதமான தீயில வேக வைக்கணும். இடையிடையே கள மறக்காதே. கடைசியில 1 கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி 5 நிமிஷம் மட்டும் வைத்து இறக்கு. இப்போ இதோ மண்பான் மட்டன் குழம்பு ரெடி. சாதத்தோட சாப்பிட்டா மறக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க வீட்ல செய்து பாருங்க. அப்பதான் உண்மையான ருசி என்னன்னு தெரியும். செய்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.